வணக்கம் மக்களே. என்டிஏ கூட்டணியில் அமமுக அமித்ஷாவிடம் 10 தொகுதிகள் கேட்ட டிடிவி தினகரன் அவர்கள். எடப்பாடியின் முடிவு என்னன்னு இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. என்டிஏ கூட்டணியில் இணையிறது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 10 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை முழுமையாக கட்டமைக்க பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியை பாமக இறுதி செய்துவிட்ட சூழலில் அடுத்ததாக மற்ற சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு இதனை பொதுவெளியிலும் உறுதி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாஜக தரப்பில் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கப்படும் அமமுக, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, பாவேந்தரின் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுக்கும் சேர்த்து பாஜகவிடம் தொகுதிகளை கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தரப்பில் மொத்தமாக 56 தொகுதிகள் மற்றும் 3 அமைச்சரவையும் கேட்கப்பட்டது. இதில் 3 அமைச்சர் பதவிகளை கொடுக்க மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்புக்கு பின் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அவரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்துவிட்ட சூழலில் அமமுகவுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அப்போது அமமுகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். கடந்த லோக்சபா தேர்தலிலும் 2 தொகுதிகளில் அமமுக போட்டியிட்டது. அதனால் இம்முறை குறைந்தது 10 தொகுதிகளாவது கொடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இதற்கு அமித்ஷா அவர்களின் தரப்பிலும் எந்தவித ஆட்சேபனையும் சொல்லவில்லை என்றும் தெரிகிறது. இதனால் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக அமமுகவுக்கு ஒதுக்கப்படுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தவித ஆட்சேபனையும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி மாத கடைசி வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தகவல்தான் என்டிஏ கூட்டணியில் அமமுக அமித்ஷாவிடம் 10 தொகுதிகள் கேட்ட டிடிவி தினகரன் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.